அப்படியே உல்டாவா மாறும். நம்ம இந்தியா டிரைவிங் ஸ்டைலுக்கே ரோடு வர ஆரம்பிச்சிடும். சில இடத்துல கன்ஃபியூஷன் ஆகும் புது டிரைவர் வரனால. பணம் கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அவங்க செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க, ஓகேவா? நீங்கள் செலவு பண்ணி வர்றது ஒரு பக்கெட்டு, அவங்க விசாவுக்கு 11,000 ரியால் வருது இன்னைக்குள்ள காசு. டூ அனதர் பிளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, ரொம்ப நம்புறேன். இன்னைக்கு வந்து 6வது நோம்பு நம்ம வைக்க போகிறோம் சகரு. அதான் நம்ம முசாமியா போயிருந்தோம்ல அவுட் சைடு. இதுக்கு முன்னாடி பிளாக் பார்த்தீங்களா? அவுட் சைட்லேருந்து நம்ம உடனே வந்துட்டோம். வந்து சரியாக ஒரு 2:30 சம்திங் இருக்கும். அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீ என்னை இறக்கி விட்டு நேரம் நீ தரியா போய் அல் வலிமா போ அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூமில் தான் பிளாக் ஆரம்பிக்கலாம் பார்த்தோம். இப்போ அதை வாங்கிட்டு நம்ம ரூமில் போய் சாப்பிட்ணும். அதாவது அல் வலிமாங்கிறது சவுதி அரேபியா ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. மணி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. எல்லாம் நல்லா இருப்பீங்க, ரொம்ப நம்புகிறேன். நம்ம அப்படியே இன்னைக்கு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க அல் வலிமா. அதாவது இந்த கவுண்டர் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 கவுண்டர் இருக்கு. சிட்டிங் உட்கார்ற மேலே சேர் மாதிரி இருக்கு. இது கீழே உட்கார்றது இவங்க ட்ரெடிஷ்னல். சவுதி அரேபியாவில் இது வந்து அவங்க ட்ரெடிஷ்னலு பக்காவாக இருக்குது இந்த இடம். நம்ம அப்படியே நம்ம ஆர்டரை வாங்கிட்டு போவோம். ஏன்னா மணி வேறு லேட் ஆகிட்டு இருக்கு. சகருக்கு ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சோம். ஆர்டர் ரெடி ஆகிடுச்சான்னு தெரியல. நம்ம அப்படியே பார்த்துட்டு வாங்கிட்டு நம்ம காரில் போயில அப்படியே பேசிட்டு போவோம். வலிமாவில் வாங்கிட்டு இப்போ நம்ம ரூமுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளும் வேற சகர் செய்யணும். அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போனோம்னா இங்கே வேற சிக்னல் வேற இருக்குங்க. நம்ம இன்னும் வேற போய் சகர் செய்யணும். நம்ம சாப்பாடை சாப்பிட்டுட்டு சீக்கிரம் நம்ம டைம் வக்து முடிஞ்சுன்னா பெரிய சிக்கலாயிரும். தொண்டையெல்லாம் வேற வலிக்குது, தண்ணி வேற குடிக்கணும். இந்த சிக்னல் ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சிக்னல் உங்களுக்கு ஒன்று சொல்லணுங்க. இந்த சிக்னல் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக வருங்க. ஆப்போசிட்னா அது நம்ம ஊர் பேட்டர்ன்லேயே வர ஆரம்பிச்சிடும். அதாவது ரைட்டு திரும்புறவங்க வந்து இந்த அந்த ஓரத்தில் போயிடுவாங்க. உங்களுக்கு ரோடு தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வரக்கூடாது, ராங் அது. ஆனால் இந்த ரோடு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கனால ஆப்போசிட்டில் அப்படியே உல்டாவா மாறும். நம்ம இந்தியா டிரைவிங் ஸ்டைலுக்கே ரோடு வர ஆரம்பிச்சிடும். சில இடத்துல கன்ஃபியூஷன் ஆகும் புது டிரைவர் வரனால. அதனால கவனமாகும். இப்போ அந்த அம்புக்குறி போட்டிருக்காங்க பாருங்க மேலே. அதாவதுங்க இந்த நம்ம போகிற இருந்தால் இப்போ ரூல்ஸ் சவுதி அரேபியா அதான் அதிகமாக உள்ளது. இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஆனால் இங்கே மேலே உங்களுக்கு தெரியுது அந்த சிக்னலில் இன்ட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு பக்கத்தில் வேணால் போகிறேன். இன்ட்டு தெரிய பாருங்க. யூட்டனே போடக்கூடாதுன்னா யூட்டன் போட்டுருக்காங்க பாருங்க. அந்த இன்ட்டு நம்ம நேராக தான் போகணும். ஆனால் நம்ம இப்படி லெஃப்ட் எடுத்து போகிறோம். ஏன்னா இந்த ரோடு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரோடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சிக்னலில் இப்படி கிராஸ் ஆகி சக்குன்னு போவோம். கேட்டாங்க உனக்கு சாப்பாடு இருக்கா என்ன ஏதுண்டு. இருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டனால ஓகே அப்படின்னு நீ போ, அங்கே அல் வலிமாவுக்கு போ அப்படின்னாங்க. தெரியும் அவங்க சாப்பாடும் வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம நைட்டு 9 மணிக்கு கிளம்புனாரு. சாப்பாடும் வாங்கி கொடுக்கலாம், அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். நம்ம அப்படியே இதை கொடுத்துட்டு நம்ம அப்படியே சகர் செய்வோங்க. வேகமாக சாப்பாடை வந்து வாங்கிட்டு போயிட்டார் அவரு. நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பக்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் இருக்குது. 30 நிமிஷத்தில் நான் உங்கள்கிட்ட இந்த கேப்பில் பேசிட்டு தான் போய் டக்கு டக்குன்னு சாப்பிட்ணும். இப்போ நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா தெரியுதா? சிபாலா மீனிங் வேஸ்ட்டு, குப்பையை போடுறதுக்கு. இப்படி தான் காலையில் நம்ம தான் எடுக்கணும். இப்போ போட்டுட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். ஆனால் வெயிட்டே இல்லை எனக்கு தெரிஞ்சு. திருப்பி வரும்னு நினைக்கிறேன் அடுத்த கவர் காலையில். அதை பார்த்துக்குவோம். இப்போ போட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அந்த ஒர்க்கு சொன்னேன் பார்த்தீங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், லைட்டு மட்டும் எரியுது. வேலை முடிஞ்சு. ஏன்னா இப்போ அவங்களும் போய் நோன்பு வைக்கணும். எல்லா இடத்துலையும் நைட் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதனால் நோன்பு வைக்கணும். அந்த உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒன்று தெரியுதா? இது வந்து இன்ஜினியரு இதெல்லாம் உட்கார்றதுக்கு. அவங்க அந்த பிளான் போடுறது, இந்த திங்ஸ் அதுக்குள்ளே வச்சுக்கிறது. அதே மாதிரி அந்த சைடு ஒரு கண்டெய்னர் இருக்குது கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி. அதான் இந்த செக்யூரிட்டி ஆரிஸும்பாங்க அரபியில். அந்த ரூமு, அந்த சின்ன ரூமாக எனி டைம் காலையில் பார்க்குற வரையும் ஏசி ஓடிக்கிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 12 மணி 10 மணி அந்த ஏசி விட்டு கட் ஆஃப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவருக்கு நைட்டு ஒர்க்கு தானே, அதனால் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மலாம் கொஞ்ச நேரம் போட்டாவே நம்ம குளிர ஆரம்பிச்சிருது. காலையில் எழுந்திரிச்சோன்னா கோல்டு பிடிச்சிருது. நம்ம போய் இப்போ சகரை முதல்ல போய் கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிற 5 நிமிஷம் போயிடுச்சு. 25 நிமிஷத்தில் சக்குன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே வருவோம். உங்களுக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இவ்வளோ வேலையிலையும் உங்களுக்கு இடையில என்ன கொடுக்க முடியுமோ, எதுவும் கொஞ்சம் ஸ்லிப் ஆனிச்சுன்னா கொஞ்சம் ரியலி சாரி. ஏன்னா நான் டக்குன்னு இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு டக்குன்னு ஸ்டாண்டில் ஃபோனை மாட்டிக்கிட்டு எனக்கு டக்குன்னு மைண்டில் என்ன தோணுதோ அதை நான் அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். ஓகேவா? நம்ம முதல்ல போய் சாப்பிடுவோம் சகருக்கு. சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்து என்ன டியூட்டி வருதுன்னு பார்ப்போம். நம்ம போய் பள்ளியில் ப்ரேயர் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபோன் வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை ஸ்கூல் கிடையாது. மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 12:48 ஆகுது. இப்போ எங்கே போகிறாங்கன்னு தெரியல. கார் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஃபைனல் நம்ம வந்தாச்சு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹயாத் மாலு.
அதாவது வியாழன் வெள்ளி சனி 3 நாள் என்றைக்குமே இந்த மாலில் எல்லா மாலுமே நல்ல ஒரு ரஷ்ஷாகவே இருக்கும். இது ரமலான் நேரம் வேறல்ல, கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் லீவு, இன்றைக்கி ஸ்கூல் லீவு, நாளைக்கு ஸ்கூல் ஓப்பன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வைப்போம் ரெகுலராக ஓப்பனு. அதாவது வெள்ளி சனி லீவு ஸ்கூல். அதனால் மாலில் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண நிறைய பேங்க் ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் லீவு தானே, அதனால் இங்கே வருவாங்க. கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோம். உள்ள தனுப்பு இருக்குது. தனுப்பில் நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் நமக்கு ஏற்ற மாதிரி எதுவும் ஆஃபர் இல்லை. கண்ணு கொஞ்சம் ரெட்டிஸாக இருக்குது பாருங்க. நான் நைட்டு தானே வந்தோம், அதனால் அப்படி இருக்கும் போல். அந்த தனுப்பில் நம்ம பார்த்தோம், அதனால் எதுவும் ஆஃபர் இல்லை. அப்படியே அப்டேட்லாம் இருக்குது. அப்படியே ஸ்டே டியூனாக இருங்க. அடுத்து நம்ம வேறு எங்கேயும் போகிறோமா இல்லை? மணி இப்போயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 சம்திங்கிட்ட ஆயிடுச்சு. வந்தே ரொம்ப நேரம் இருக்கும். பார்ப்போம் வேறு எங்கேயும் போகிறாங்களா இல்லை ரூமுக்கு தான் போகிறான்னு நான் எப்படின்னு தெரியாது. நம்ம அதை கெஸ்ஸிங் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபைனலி நம்ம இது எல்லாம் முடிஞ்சு தலைவர் தட்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது இது ஃபூல் கடைக்கு வந்திருக்காங்க. ஃபூல் மீனிங் நம்ம ஊரில் கிரேவி வாங்குவோம், கிரேவி மட்டும் தனியாக வாங்குவோம்ல, அது மாதிரி இது ஒன்று. அதான் கிரேவி பரோட்டா இது மாதிரி உள்ளது ஃபூலும்பாங்க இங்கே. அந்த கடைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி எதுவும் ஃபைட்டிங் எதுவும் நடக்கலை. அதாவது நம்ம சகருக்கு காலையில் ஃபாஸ்டிங் வைக்கிற சாப்பிடுவோம்ல, இங்கே சண்டை நடந்துச்சு. ஃபஸ்ட்டு லைன் சண்டை. நீ ஏன் முன்னாடி வந்து வாங்குறேன், நான் உனக்கு முன்னாடி வந்து 5:30 தான் வந்து நிற்கிறேன், இப்போ தான் நான் வந்தேன் 5:50 வந்தேன், பின்னாடி போ அந்த சண்டை தான் நடந்துச்சு. வேறு எதுவும் சண்டை நடக்கலை. நம்ம நல்லபடியாக நோம்பும் திறந்துட்டு அப்படியே பையன் ஃபோன் எடுத்தோம். ஓனர் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நம்ம இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கல, நோம்பு திறந்துட்டு இங்கே நான் ஃபோன் அடிக்கிறேன், நீங்கள் வந்துரு ஃபுல் கடைக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபோன் எடுத்தோம்னா வந்திருக்கோம் நம்ம ஃபுல் கடைக்கு. வந்து நம்ம வாங்கிட்டு அப்படியே போவோம். அதே மாதிரி நம்ம ரூமில் போயிட்டு சவுதி அரேபியாவோட நியூஸை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? இதை வாங்கிட்டு முதல்ல நம்ம ரூமுக்கு போவோம். நம்ம வந்து இப்போ பக்காலாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஃபூலை வாங்கி கொடுத்துட்டு இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 ஆகிக்கிட்டு இருக்கு. இஷா தொழுதுட்டு அப்படியே நம்ம இப்போ பக்காலாவுக்கு போயிட்டு பனானா 1 kg வாங்கிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, இப்போ சவுதி அரேபியாவில் ஏற்கனவே ஒரு ஆள் கேட்டாங்க நம்மள்ட்ட. அதாவது சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் கம்பெனி ஒர்க்கு வந்து உங்களுக்கு பிடிக்கல, இக்காமல் நீங்கள் அடிக்காமல் நீங்கள் வேறு இடத்துக்கு நீங்களாக அப்ரோச் பண்ணிங்கன்னா பணம் கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அவங்க செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க. ஓகேவா? நீங்கள் செலவு பண்ணி வர்றது ஒரு பக்கெட்டு, அவங்க விசாவுக்கு எல்லாத்துக்குமே டிக்கெட்டுக்கு அது இதுக்கு பணம் கட்டி வந்திருப்பாங்க. இக்காமல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சொல்லிடலாம். ஏன்னா இக்காமடி சொன்னால் கூட ஒரு 1000 1500 இல்லை சில இடத்துல போ அப்படின்னு அவங்களாம் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு சின்ன பணத்தை கட்டிட்டு போயிடலாம். இக்காமல் அடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. அவங்க மேலே தப்பு இல்லாமல் நீங்களாம் உங்களுக்கு பிடிக்கல, நீங்களாம் போகிறது தான் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா நம்ம ஊர் காசுக்கு 12,000 ரியால் 10,000 11,000 ரியால் வருது இன்றைக்கி உள்ள காசுக்கு. நான் அவ்வளோ காசுக்கு எங்கே போகிறது கம்பெனியும்? அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களை கட்டிட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் கவனமாக இருங்க. நீங்கள் கம்பெனி ஒர்க்குக்கெலாம் வரீங்கன்னா அங்கே நல்லா கம்பெனி பற்றி நெட்டில் சர்ச் பண்ணு, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பக்கத்தில் இருந்தால் கேட்டு பாருங்கள், அவங்கள விசாரிக்க சொல்லுங்கள். அவங்கள உள்ள நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்கள ஒரு 4 பேர் விசாரிப்பாங்க. இப்போ நம்ம பனானா வாங்கிட்டு அப்படியே ரூம் போவோம். இனிமேல் டியூட்டி எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை இதோட என் பண்ணிக்கும். இந்த ஒரு விஷயத்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. ஓகே, பாய்.